எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான சிறிய காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. தமிழகத்திலே தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நாம் அனைவரும் அறிந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணி எப்பொழுதும் போல உருவாக்கி இருக்கிறார்கள். திமுக, காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இன்ன பிற கட்சிகள் என்ற ஒரு வலிமையான கூட்டணி உண்டாகி இருக்கும் வேளையிலே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தன்னுடைய உறவை முறித்துக் கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணியை உருவாக்குவதிலிருந்து பெரும் சிக்கல்களை சந்தித்து வந்திருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. குறிப்பாக அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியை முறித்து கொண்ட முதல் நோக்கமே மாற்று கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து திமுகவுக்கு ஒரு பெரும் சவாலாக அமையும் என்ற நம்பிக்கையிலே தான் அவர்கள் எல்லாம் அந்த கூட்டணி முறித்து கொண்டார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. அந்த எதிர்பார்ப்புகளிலே மண் வீழ்ந்தது போல வெறும் சிறிய கட்சிகள் மட்டுமே இதுவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்ட வேளையிலே ஓரளவுக்கு வாக்கு சதவீத வங்கி உள்ள கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சியும் தேசிய திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு டஃப் நெகோசியேட்டர்ஸ், மிக மிக கடுமையாக பேச்சுவார்த்தை நடத்தவர்களாக மாறி அதிமுகவுக்கு பெரிய தலைவலியை கொடுத்திருக்கிறார்கள் என்று பலரும் சொல்லுகிறார்கள். குறிப்பாக இந்த இரண்டு கட்சிகளுமே, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும் அல்ல அதுபோல தேசிய திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், இந்த இரண்டு கட்சிகளும் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை அவர்களுக்கு கேட்பது, அது மட்டும் இல்லாமல் அவருடைய வலுவுக்கு மீறிய தொகுதிகளை கேட்பது என்று பெரிய ஒரு சர்ச்சை நடந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அதிமுகவோடும் சரி பாஜகவோடும் சரி மாறி மாறி கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதன் மூலமாக மிக மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள் என்பது பலரும் அறிந்தது. இந்த சூழ்நிலையிலே நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முடிவு செய்து விட்டது என்று பலரும் சொல்லுகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த கூட்டணியிலே 7 முதல் 10 பாராளுமன்ற தொகுதிகள் வரை கொடுக்க முடியும் என்று ஒரு சொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் எப்பொழுதும் கேட்டு வருவது போல அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் கொடுப்பதற்கு முடிவாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு முடிவு ஏற்பட்டிருக்குமானால் அது உறுதியாக பாமகவை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பதில் சந்தேகம் கிடையாது. அவருடைய ஒரு 5 அல்லது 6% வாக்கு வங்கிக்கு வேண்டி இவ்வளவு தொகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டுமா அதிமுக என்று பலரும் கேட்டுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையிலே இன்றோ நாளையோ அநேகமாக அதிமுக கூட்டணி உறுதியாகும் என்ற நிலை இருந்தாலும் கூட எந்த அளவிற்கு களத்திலே பாமகவுடைய வலு தொடருகிறது என்பது பலரும் கேட்கும் கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாடு மாவட்டங்களிலும் மேற்கு தமிழ்நாடு மாவட்டங்களிலுமே காடுவெட்டி குரு அவருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு கள போராளியாக பாட்டாளி மக்கள் கட்சியிலே அந்த பூத் அளவிலே பெரிய அளவிலே வேலை செய்த காடுவெட்டி குரு மறைந்ததற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி வலு விழந்திருக்கிறது என்று பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே இவ்வளவு தொகுதிகளை அவர்கள் வாங்கி வெற்றி பெறுவார்களா? அவருடைய வாக்கு வங்கி பெரிய அளவிலே தொடர்ந்து அவர்கள் கையில் இருக்கிறதா? அவர்களுக்கு இத்தனை தொகுதிகளை விட்டு கொடுப்பது அதிமுகவுக்கு வலுச்சே இருக்குமா என்பதை பலரும் கேட்கிறார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய சவாலான தேர்தல் என்பது எந்த சந்தேகம் கிடையாது. குறிப்பாக தேசிய அளவிலும் மாநில அளவிலும் நடந்த பல ஒப்பீனியன் போல்ஸ், நம்பிக்கை வாக்கெடுப்புகளிலே அதிமுகவுடைய வாக்கு வங்கி பெருமளவிலே சரியும் என்று பலரும் கணித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பல மாவட்டங்களிலே, குறிப்பாக மேற்கு மாவட்டங்களிலே பாஜகவை விட குறைந்த சதவீதமாக அதிமுக வாக்கு வங்கி போகக்கூடும் என்ற நிலைமையிலே அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மிக மிக ஒரு கடினமான சூழ்நிலையை எப்படியாவது பாமகவும் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எத்தனைத்து அந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள். அதன்படி பாமக கூட்டணிக்கு வந்துவிட்டது என்று பலரும் சொல்லுகிறார்கள். இது உண்மையா இல்லையா என்பது அடுத்த 24 அல்லது 48 மணி நேரம் தெரிய வரும். பாமகவை பொறுத்தவரை அதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜகவோடு கூட்டணியிலே இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டுவதானாலும் ஆனாலும் அவருடைய அப்பாவாகிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணி விரும்பியதாகவும் சொல்லுகிறார்கள். இதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள்ளேயும் கூட பல குழப்பங்கள் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்ன இருந்தாலும் அதிமுகவை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணி முடிவாகி இருப்பது அவர்களுக்கு ஒரு பெரிய வலுச்சேர்க்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இன்னும் தேதிமுகவும் கூட கூட்டணிக்கு வந்துவிட்டால் அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக மாறிவிட வேண்டும். குறிப்பாக அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கிகளை, வாக்கு சதவிகிதத்தை தன்னோடு தக்க வைத்துக் கொள்ள இது ஒரு பெரும் உதவியாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள்.
பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதிமுக தன்னுடைய வாக்கு சதவிகிதத்தை கூட்டுகிறதா, அதே அளவில் வைக்கிறதா, அல்லது பெரிய அளவில் வாக்கு வங்கி சரிந்து அவருடைய வாக்கு வங்கியிலே ஒரு பகுதி பாஜகவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதெல்லாம் வரவிருக்கும் நாட்களில் நாம் பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. மீண்டும் வேறொரு சுவையான காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.